Welcome to enlighten class. இன்னைக்கு நாம present, past, future tense பார்க்கலாம். Tenseனா tough ஆனதுன்னு நினைக்க வேணாம். Grammarல tense ஒரு ஈஸியான subject. Tenseனாலே verbs தான். Verbனா நம்மளோட செயல். தமிழ்ல அதை வினைச்சொல்னு சொல்லுவோம். ஒரு சென்டென்ஸோட verbsஐ பார்த்து அதோட tenseஐ புரிஞ்சுக்கலாம். அதனால verb எப்படி present, past, futureக்கு வரும்ன்றத ஒரே சென்டென்ஸ் 3 டென்ஸ்ல பயன்படுத்தி இந்த வீடியோல அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறோம். இங்க நான் அடிக்கடி பயன்படுத்துற 10 வேர்ப்ஸ் எடுத்து அத 3 டென்ஸ்லயும் எப்படி சொல்லலாம்ன்றத பார்க்கலாம். First one, do. Do present form. அதோட past form did, future form will do. எந்த ஒரு வேர்புக்கு முன்னாடியும் will போட்டா அது future form ஆயிரும். இப்ப இந்த present, past, future formக்கு நாம மீனிங் பார்க்கலாம். தமிழ்ல do செய்கிறேன், do செய்கிறேன் present குறிக்குது. did செய்தேன், did செய்தேன் முடிஞ்சதை குறிக்குது. will do செய்வேன், will do செய்வேன் இது எதிர்காலத்துல செய்யறத குறிக்குது. நான் இப்ப அதை செய்றேன். I do this now. I do this now. இது ஒரு present tense. do வந்திருக்கு. இந்த verb வச்சுதான் நாம இது ஒரு present tense. இப்ப நடந்துட்டு இருக்க செயல் அப்படின்றத புரிஞ்சுக்கிறோம். நான் அதை நேற்று செஞ்சேன். I did this yesterday. I did this yesterday. இங்க didன்ற verb வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம yesterday வந்திருக்கிறதுனாலே இது முடிஞ்ச காலம்தான். இருந்தாலும் yesterday வராம கூட சென்டென்ஸ் வரும். அப்ப நம்ம verb did பார்த்து புரிஞ்சுக்கணும் இது ஒரு past tense அப்படின்னு. நான் அதை செய்வேன். I will do this. I will do this. will do அப்படின்றது future form. Next one, come. Come, came, will come. Come வருகிறான், come வருகிறான். came வந்தான், came வந்தான். will come வருவான், will come வருவான். அவன் அங்கு வருகிறான். He comes there. He comes there. அவன் அங்கு வந்தான். இது past tense. He came there. He came there. அவன் அங்கு வருவான். He will come there. He will come there. Next one, go. Go present form. Go ஓட past went, future will go. Go போகிறேன், go போகிறேன். went போனேன், went போனேன். will go போவேன், will go போவேன். இப்ப இது ஒவ்வொன்றுக்கும் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். நான் கோவிலுக்கு போகிறேன். I go to temple. I go to temple. நான் கோவிலுக்கு போனேன். I went to temple. I went to temple. நான் கோவிலுக்கு போவேன். I will go to temple. I will go to temple. Next one, get. Get உடைய past form got. Future will get. Get meaning பெறுகிறேன். got பெற்றேன். will get பெறுவேன். இப்ப இது ஒவ்வொன்றுக்கும் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். நான் ஒரு வாய்ப்பு பெறுகிறேன். I get a chance. I get a chance. நான் ஒரு வாய்ப்பு பெற்றேன் அப்படின்னு சொல்றதுக்கு I got a chance. I got a chance.
நான் ஒரு வாய்ப்பு பெறுவேன் அப்படின்னு இனிமே நடக்க போறத பத்தி பேசல. I will get a chance. I will get a chance. Next one, buy. Buy na வாங்குதல். Buy present form, bought past, அதோட future will buy. Buy வாங்குகிறேன். Buy வாங்குகிறேன். Bought வாங்கினேன். Bought வாங்கினேன். Will buy வாங்குவேன். Will buy வாங்குவேன். நான் ஒரு பேனா வாங்குறேன். I buy a pen. I buy a pen. நான் ஒரு பேனா வாங்கினேன். I bought a pen. I bought a pen. நான் ஒரு பேனா வாங்குவேன். I will buy a pen. I will buy a pen. Next one, eat. Eat present form. அதனுடைய past ate, future will eat. Eat சாப்பிடுகிறாள். Eat சாப்பிடுகிறாள். இதுவே நம்மள சொல்லணும்னா சாப்பிடுகிறேன் அப்படின்னு சொல்லுவோம். இங்க சென்டென்ஸ் ஷீன்ற பெண்ணை பத்தி வரதுனால சாப்பிடுகிறாள்னு போட்டிருக்கோம். ate சாப்பிட்டாள். ate சாப்பிட்டாள். will eat சாப்பிடுவாள். will eat சாப்பிடுவாள். அவ ஒரு சாக்லேட் சாப்பிடுறா. இங்க ஷீன்ற சிங்குலர் வந்திருக்கிறதுனால ஈட்ல எஸ் சேர்த்து எழுதியிருக்கும். எப்பவுமே முன்னாடி இருக்க நவுன் அல்லது ப்ரனவுன் சிங்குலரா இருந்தா வேர்போட எஸ் சேரும், ப்ளூரலா இருந்தா வேர்போட எஸ் சேராம இருக்கும். ஆனா ஐக்கும் யூக்கும் வேர்போட எஸ் சேராம தான் வரணும். அவ ஒரு சாக்லேட் சாப்பிட்டாள். She ate a chocolate. She ate a chocolate. அந்த present ஃபார்முக்கு தான் வேர்போட எஸ் சேர்க்கிறது சேர்க்காம இருக்கிறது அக்கார்டிங் டு சிங்குலர் ப்ளூரல் பொறுத்து. ஆனா பாஸ்ட் ஃபார்முக்கு அந்த மாதிரி ரூல் எதுவுமே கிடையாது. அவ ஒரு சாக்லேட் சாப்பிடுவாள். She will eat a chocolate. She will eat a chocolate. Next one, sell. Sellனா விற்பனை செய்யறது. Sell உடைய past form sold. Future will sell. Sell விற்கிறாள். Sell விற்கிறாள். Sold விற்றாள். Sold விற்றாள். Will sell விற்பாள். Will sell விற்பாள். அவள் பழங்களை விற்கிறாள். She sells the fruits. She sells the fruits. இங்கேயும் ஷீன்ற சிங்குலர் ப்ரனவுன் வந்திருக்கிறதுனால செல் எஸ் ஓட சேர்ந்து வந்திருக்கு. அவள் பழங்களை விற்றாள். She sold the fruits. She sold the fruits. அவள் பழங்களை விற்பாள். She will sell the fruits. She will sell the fruits. Next one, walk. Walkனா நடக்கிறது. அதனுடைய past form walked. Future will walk. Walk நடக்கிறார். Walk நடக்கிறார். Walked நடந்தார். Walked நடந்தார். Will walk நடப்பார். Will walk நடப்பார். அவர் ஒவ்வொரு காலையிலும் நடக்கிறார். He walks every morning. He walks every morning. நாம எப்பவுமே செய்த செயலை present formல தான் கொடுக்கணும். அவர் நேற்று நடந்தார். He walked yesterday. He walked yesterday. அவர் நாளை நடப்பார். He will walk tomorrow. He will walk tomorrow. Next one, cook. Cookனா சமைக்கிறது. அதனுடைய past form cooked. Future will cook. Cook சமைக்கிறேன். Cook சமைக்கிறேன். Cooked சமைத்தேன். Cooked சமைத்தேன். Will cook சமைப்பேன். Will cook சமைப்பேன். நான் பாஸ்தா சமைக்கிறேன். I cook pasta. I cook pasta.
இங்க ஐன்ற ப்ரனவுன் வந்திருக்கனால குக்ல எஸ் போட தேவையில்லை. ஐ சிங்குலராகவே இருந்தாலும் கூட கண்கார்டு படி அது ப்ளூரல் வெர்பை தான் எடுத்துக்கிறோம். அதனால எஸ் இல்லாம தான் வரும். நான் பாஸ்தா சமைச்சேன். I cooked pasta. I cooked pasta. நான் பாஸ்தா சமைப்பேன். I will cook pasta. I will cook pasta. Last one, read. Readனா வாசிக்கிறது. Read உடைய past form read. Spelling ஒரே மாதிரி தான் வரும். Pronunciation தான் மாறும். Future will read. Read படிக்கிறார்கள். Read படிக்கிறார்கள். Read படித்தார்கள். Read படித்தார்கள். Will read படிப்பார்கள். Will read படிப்பார்கள். இந்த read போல இன்னும் ஒரு சில verbs இந்த மாதிரி present formும் past formும் ஒரே மாதிரி வரும். அவர்கள் ஒரு கதையை படிக்கிறார்கள். They read a story. They read a story. இங்கே தேன்றது ஒரு plural pronoun. அதனால அது பக்கத்துல வரக்கூடிய readன்ற verb s இல்லாம வருது. அவர்கள் ஒரு கதையை படித்தார்கள். They read a story. They read a story. அவர்கள் ஒரு கதையை படிப்பார்கள். They will read a story. They will read a story. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. And thanks for watching.